ஹாய், வெல்கம் டு லிசன் லேர்ன் லவ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் டெய்லியும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னையிலேருந்து டெய்லியும் ஒரு இங்கிலீஷ் வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் நம்ம ஒக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற அந்த வேர்டு என்ன அப்படின்னா அப்பீஸ். ஸோ அந்த அப்பீஸுங்கிற வேர்டை வச்சு தான் இன்றைக்கி 5 சென்டென்சஸ் நம்ம சொல்ல போகிறோம். அந்த 5 சென்டென்சஸும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்பீஸ் அப்படின்னா சமாதானப்படுத்துதல், சாந்தப்படுத்துதல், இல்லை தணித்தல், அமைதியாக பேசுதல், அந்த மாதிரி பல மீனிங்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அந்த வேர்டை வச்சு தான் இன்றைக்கி 5 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பேரண்ட்ஸ் யூஸ்வலி ட்ரை டு அப்பீஸ் their children. பெற்றோர்கள் பொதுவாக தங்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல சமாதானப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங்கில் அப்பீஸ் வந்திருக்கு. செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். பீப்புள் மேட் சாக்ரிஃபைசஸ் டு அப்பீஸ் காட்ஸ். கடவுள்களை திருப்திப்படுத்த மக்கள் தியாகம் செய்தனர். ஸோ இந்த இடத்துல திருப்திப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங்கில் அப்பீஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஸ்பீக் இன் அன் அப்பீசிங் வாய்ஸ். அமைதியான குரலில் பேசுங்கள். ஸோ இந்த இடத்துல அமைதியாக சாந்தமாக பேசுங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ சமாதானப்படுத்தும் வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது அந்த மாதிரி மீனிங்கில் இருக்குது. அடுத்தது, த ஃப்ரூட் அப்பீஸ்டு ஹிஸ் ஹங்கர். பழம் அவன் பசியை தணித்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு பழம் ஒருத்தரோட பசியை தணித்தது அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு அப்பீஸ். ஸோ அடுத்த சென்டென்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ் வேர் நாட் அப்பீஸ்ட் பை திஸ் லாஸ்ட் ஸ்பீச். இந்த கடைசி பேச்சால் நிருபர்கள் சமாதானம் அடையவில்லை. ஸோ ஒருத்தரோட பேச்சை கேட்டு ரிப்போர்ட்டர்ஸ் சமாதானம் ஆகலை. அப்போ சமாதானம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு இந்த சென்டென்ஸில். ஓகே, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.